சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் காட்சி மகா சுவாமிகளினுடைய அற்புதங்கள். கடந்த சில நாட்களாக நாம் மகா சுவாமிகளினுடைய அற்புதத்தை சிந்திக்காமல் விட்டுட்டோம். என்னவோ தெரியல, என்ன காரணமோ தெரியல, எதுக்குமே மகா சுவாமிகளினுடைய அனுகிரகம் வேணும் இல்லையா? கடந்த ஒரு மாதமாகவே எனக்கு இந்த ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்தது. மகா சுவாமிகளினுடைய அற்புதத்தை நாம் விட்டுட்டோமே, சொல்லாமல் விட்டுட்டோமே, மறுபடியும் அந்த பகுதியை நம்ம தொடங்கினா என்ன அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது. இன்றைக்கி அது தொடர்பாக ஒரு கதையும் படித்தேன். அதை உங்களுக்கு உடனே சொல்லிடலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. என்னென்னா, வழக்கமாக மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு தம்பதி வருவாங்க. அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்க எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணுறதுக்காக வருவாங்க, தரிசனம் பண்ணுவாங்க. மகா சுவாமிகளும் ஆசீர்வாதம் பண்ணுவார், அவங்களும் கிளம்பிடுவாங்க. கொஞ்ச நாளாக அந்த தம்பதிகள் மகா சுவாமிகளை தரிசிக்கிறதுக்கு வரலை. அவங்களுக்குள்ள ஒரு இறை நம்பிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிடுச்சோ அப்படின்னு மகா சுவாமிகளுக்கு தோணிட்டு என்ன பண்ணார்னா, சிப்பந்திகள்கிட்ட விசாரிக்கிறார். அந்த தம்பதிகள் வருவாங்களே, ஏன் வரதில்லை அப்படின்னும்போது அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை சுவாமி, அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த குழந்தை ஏதோ அங்கே எங்கே மருத்துவ செலவு அப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்குது, அதனால் இங்கே வரத்துக்கு நேரம் இல்லையோ அப்படின்னு அந்த சிப்பந்தி சொல்கிறார். மகா சுவாமிகளுக்கு புரியுது. அதை தான் நான் கேட்குறேன், முன்னாடிலாம் வந்தாங்களே, இப்போ ஏன் வரதில்லை அப்படின்னு கேட்குறார். அந்த சிப்பந்திகளுக்கு பதில் இல்லை. இவரும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. மற்ற பக்தர்கள்லாம் வராங்க, அவங்களுக்கும் மனசு பூர்வமாக ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இவங்க மகா சுவாமிகள் எதிர்பார்த்தபடியே 2 நாளில் அந்த தம்பதிகள் கையில் குழந்தையோடு வந்து நிற்கிறாங்க. மகா சுவாமிகள் அந்த தம்பதிகளையும் பார்க்குறாரு, குழந்தையும் பார்க்குறாரு. குழந்தை தங்க விக்கிரகமாட்டம் இருக்குது. அவங்களுடைய அந்த தருணம் வரும்போது மகா சுவாமிகள் பக்கத்தில் வராங்க. அந்த தம்பதிகள் மகா சுவாமிகளுக்கு முன்னாடியும் உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனேயே மகா சுவாமிகள் அந்த தம்பதிகளையும் குழந்தையையும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு, இன்னும் அப்படியே தான் இருக்கா குழந்தை அப்படின்னு கேட்குறாரு. குழந்தை பிறந்து ஒரு சில மாதங்கள் ஆயிடுது. ஆனாலும் மகா சுவாமிகள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறாரு. ஆனால் தன்னுடைய ஞானத்தால் அந்த குழந்தையினுடைய நிலையை மகா சுவாமிகள் உணர்றாரு. அதனால மகா சுவாமிகள் என்ன சொல்கிறாரு, இன்னும் குழந்தை அப்படியே தான் இருக்கா, இன்னும் குழந்தைகிட்ட எந்த மாற்றமும் வரலையா அப்படிங்கிறாரு. குழந்தைய மகா சுவாமிகள் பார்த்ததே கிடையாது. ஆனால் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அந்த குழந்தையினுடைய நிலை மகா சுவாமிகளுக்கு புரியுறது. அந்த புரிதலினுடைய காரணமாக சுவாமிகள் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அந்த தம்பதிகளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் குழந்தை பிறந்த பிறகு இந்த குழந்தைய தூக்கிட்டு உங்ககிட்ட வந்ததே கிடையாது சுவாமி, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னும்போது மகா சுவாமிகள் புன்னகையே பதிலாக தராரு. அப்போது தம்பதிகள் சொல்கிறாங்க, சுவாமி, உங்களுக்கு தெரியாதது கிடையாது, நாங்கள் எத்தனையோ வருஷமாக உங்கள்கிட்ட வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்தது. உங்களுடைய அருளால், உங்களுடைய ஆசீர்வாதத்தால் தங்க விக்கிரகம் போல் குழந்தை பிறந்திருக்கு. ஆனால் இந்த குழந்தை எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் இருக்குது, கண்களையும் திறக்க மாட்டேங்குது. நாம் கூப்பிட்டாலும் அந்த குழந்தைக்கு கேட்குதான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த குழந்தைய கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு அந்த அம்மா வேதனைப்படுறாங்க. அப்போ மகா சுவாமிகள் என்ன சொல்கிறாரு, கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும், மனசை மட்டும் தளர விட்டுறாத. அதாவது உங்கள் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, உங்கள் ஆற்றுக்கு பக்கத்தில் கோவில் இருக்கும் இல்லையா, அங்கே தட்சிணாமூர்த்தி இருப்பார் இல்லையா, குருவாக இருப்பார் இல்லையா தட்சிணாமூர்த்தி. அதாவது இங்கே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன், குரு அப்படின்னும் போது நவகிரக குரு கிடையாது, தட்சிணாமூர்த்தி. அவர் சிவபெருமானே தட்சிணாமூர்த்தியாக வந்தார் இல்லையா, அந்த தட்சிணாமூர்த்தியை நீங்கள் போயிட்டு பாருங்க. தட்சிணாமூர்த்தி காலடியில் இந்த குழந்தைய வைங்க, கொஞ்ச நேரத்தில் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறாரு. உடனே அந்த தம்பதிகள் அந்த குழந்தையை தூக்கிட்டு நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஆலயத்துக்கு போகிறாங்க. தட்சிணாமூர்த்தி ஆலயம் கிடையாது, அது மயூரநாதர் ஆலயம், மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம், மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயம். அங்கே தட்சிணாமூர்த்தி எழுந்தருளி காட்சி தந்துட்டுருக்காரு. அந்த தட்சிணாமூர்த்தி காலடியில் இந்த குழந்தைய போயிட்டு வைங்க அப்படிங்கிறார். அந்த தம்பதிகளும் ரொம்ப ஆசையாக ஆர்வமாக நம்முடைய குழந்தை சரியாயிடும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் அந்த குழந்தைய தூக்கும்போது மகா சுவாமிகள் சிப்பந்திகள் கிட்ட என்ன சொல்கிறாரு, போயிட்டு ஒரு தீர்த்த சொம்பில் தீர்த்தமும் நந்தியாவட்ட பூவும் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அந்த சிப்பந்திகளும்
தீர்த்த சொம்பில் தீர்த்தமும் நந்தியாவட்ட பூவையும் கொண்டு வராங்க. மகா சுவாமிகள் கிட்ட கொடுக்குறாங்க. மகா சுவாமிகள் அந்த நந்தியாவட்ட பூவை எடுத்து அந்த தீர்த்தத்தில் தொட்டு குழந்தையினுடைய உச்சி முதல் பாதம் வரை அப்படியே வருடி விடுறாரு. நெத்தியில் வருடி விடுறாரு, கண்களில் வருடி விடுறாரு, வாயில் வருடி விடுறாரு, காதுகள், மார்பு பகுதி, வயிறு, இப்படி உடல் முழுக்க அந்த நந்தியாவட்ட பூவை தீர்த்தத்தை தொட்டு தொட்டு மகா சுவாமிகள் தனக்குள்ளேயே ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி சொல்லி வருடி விடுறாரு. இந்த குழந்தை சரியாகணும் அப்படின்றதுக்காக மகா சுவாமிகள் பிரார்த்தனை வச்சுட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அந்த தட்சிணாமூர்த்தி முன்னாடி படுக்க வைங்க அப்படிங்கிறார். இவங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மகா சுவாமிகளினுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சிப்பந்திகள் அந்த மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர் ஆலயத்துக்கு முன்னாடியே போயிடுறாங்க. அங்கே பொதுமக்களும் கூடிடுறாங்க. என்னென்னா மகா சுவாமிகள் அங்கே வராரு போல இருக்குது அப்படின்னு கூடுறாங்க. ஆனால் மகா சுவாமிகள் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. சிப்பந்திகளும் பொதுமக்களும் அங்கே கூடியிருக்காங்க. இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, இவ்வளோ கூட்டம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் சேர்றாங்க. இந்த தம்பதிகள் தங்களுடைய குழந்தையை அங்கே மயூரநாதர் ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி விக்கிரகத்துக்கு முன்னாடி இந்த குழந்தைய ஒரு டவல் போட்டு கீழே படுக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தையும் போட்டபடியே இருக்குது. எந்த ஒரு அசைவும் அந்த குழந்தைகிட்ட கிடையாது. கண் அசையில், விரல்கள் அசையில், உடல் அசையில், அப்படியே இருக்குது அந்த குழந்தை. இதுக்கு மேலே என்ன அற்புதம் நடக்க போகுது அப்படின்னா அந்த பெற்றோர்களுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிக்குது. அது இழக்கும் விதமாகவே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைய கொண்டு வந்து இங்கே கடத்திட்டா எல்லாமே சரியாயிடுமா? குழந்தைக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு பார்க்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் சரியான மருத்துவரை போய் பாருங்கள். இங்கே எதுவும் உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது. கோவில் சக்தி உள்ளது தான், ஆனாலும் நம்முடைய ஒரு முயற்சியும் இந்த குழந்தைக்கு நமக்கு கொடுக்கணும் இல்லையா? அதனால் சுவாமிகிட்ட சொல்லிவிட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு மருத்துவர்கிட்ட போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பெற்றோர்கள் இதை செய்யலாமா வேணாவா அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா மகாபெரிவர் ரொம்ப உறுதியாக சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, நீங்கள் போயிட்டு குழந்தைய வந்து தட்சிணாமூர்த்தி பாதத்தில் வைங்க அப்படின்னு. மகாபெரிவரே சொல்லிட்ட பிறகு நம்ம எப்படி இதை செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. பொதுமக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளும் அவங்களுக்கு இதுவும் சரிதானே அப்படின்னு தோணுது. இப்படியே இருக்குது. திடீர்னு ஒரு பூனை எல்லாரையும் தாண்டி அந்த குழந்தை முன்னாடி வந்து குதிக்குது. அந்த பூனை வந்து குதித்த உடனே எல்லாரும் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொன்னவங்கெல்லாம் ஒரு நொடி அப்படியே அமைதி காக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த பூனை என்ன பண்ணுது, அந்த குழந்தையினுடைய நெத்தியில் நாக்கால வருடுது. அதற்கு பிறகு நெத்தியிலேருந்து பாதம் வரைக்கும் முகர்ந்து பார்க்குது. முகர்ந்து பார்த்த உடனேயே அந்த பூனை மறுபடியும் துள்ளி குதித்து ஓடிடுது. அடுத்த சில நொடிகளில் படுத்திருந்த அப்படியே அசைவே இல்லாமல் இருந்த அந்த குழந்தை தட்சிணாமூர்த்தியாரை நோக்கி பிறண்டு படுக்குது. தட்சிணாமூர்த்தி விக்கிரகத்தை நோக்கி அந்த குழந்தை புரண்டு படுக்குது. அந்த அசைவை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக போச்சு. குழந்தை அசைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. உடனே எல்லாரும் சுற்றி இருக்கவும் அந்த குழந்தைக்கு வேர்க்க ஆரம்பித்து அது ஏதோ ஒரு உணர்வில் அழ ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இல்லை அப்படின்றதால தான் அந்த பெற்றோர்கள் தவிச்சாங்க. குழந்தை அழலை, சிரிக்கலை, அசையலை, கண்ணை திறக்கலை, எதையுமே அந்த குழந்தை பண்ண மாட்டேங்குது, ஜடமாக இருக்குது அப்படின்றது தான் அந்த பெற்றோர்கள் நினச்சாங்க. ஆனால் அந்த குழந்தை அந்த பூனை வருடிய பிறகு அந்த பூனை உச்சி முதல் பாதம் வரை முகர்ந்து பார்த்த பிறகு அந்த குழந்தை தட்சிணாமூர்த்தி விக்கிரகத்தை நோக்கி திரும்பி பிறண்டு படுக்குது. படுத்த அடுத்த நொடியை அழவும் ஆரம்பிச்சுது. கை காலை உதச்சி அழ ஆரம்பிச்சாச்சு. இப்போ அந்த பெற்றோர்களுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அந்த குழந்தைய தூக்கிட்டு நேராக மகா சுவாமிகள் கிட்ட போய் நிற்கிறாங்க. மகா சுவாமிகள் என்ன சரியாயிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிறகு அந்த பெற்றோர்கள் ஆமாம் பெரியவா சரியாயிடுச்சு, என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி எப்படின்னு தெரிஞ்சுதான் நாங்கள் எப்போ வந்திருப்போமே, இது ஏதோ குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நாங்கள் எத்தனையோ மருத்துவமனையாக போய் சுற்றிட்டு இருந்தோம், எதுவுமே பலன் தரல, நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை இப்போ என் குழந்தை நல்லபடியாக வந்துருச்சு அப்படின்னும்போது மகா சுவாமிகள் சொன்னாராம், இது வந்து ஒரு ஊழ்வினை காரணமாக இந்த குழந்தை வந்து இப்படி ஜடமாக இருந்தது, அந்த ஊழ்வினை சரியாக போயிடுது, அதனால உங்கள் குழந்தையும் சரியாயிடுது அப்படின்னு சொன்னாராம். அந்த ஊழ்வினை என்ன ஏது அப்படிங்கிறது அந்த கதையில் தெளிவாகவே இருந்தாலும் அதை இப்போ நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது சரியாக வராது. மொத்தத்தில் ஊழ்வினை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் ஒரு சிறிய கருத்து மட்டும் இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு ஜீவராசிக்கும் எந்த ஒரு உயிரினத்துக்கும்
நம்மளால் எந்த துன்பத்தையும் ஏற்படாமல் பார்த்துக்கணும். எந்த உயிருக்கும் நாம் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. பூனையாகட்டும், நாயாகட்டும், காக்காவாகட்டும், குருவியாகட்டும், பூரானாகட்டும், பல்லியாகட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த ஜீவராசியை நம்ம துன்பப்படுத்தும் போது அது வந்து ஊழ்வினையாக மாறுது அப்படின்னு மகாபெரிவா சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த கதையில் நாம் ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? இந்த மகாபெரிவா கதை, இந்த மகாபெரிவா அற்புதங்கள் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும். மகாபெரிவனுடைய அருளும் ஆசையும் எப்பொழுதும் கிடைக்கணும் அப்படின்னு நான் அன்போடு வேண்டிக்கிறேன். மகாபெரிவா சரணம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.